ஜெபம். இல்லை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கேட்க மிகுந்த ஒரு பொறுமையோடு இருக்கின்றார்கள். நீர் அவர்களை ஆசீர்வதித்து தைரியப்படுத்தி ஜெயத்தை கொடுக்க வேண்டும் அப்பா. உண்மைக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்றைக்கி இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் அட்டன் பண்ணதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டுப்பா, ஒரு விடுதலை உண்டுப்பா. சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாவதாக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தடைகள் எல்லாம் விலகட்டும் அப்பா. பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ராஜா, வழி நடத்துங்க ராஜா. எல்லாரையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்படி செல்லுகிறதா. நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. பேர் பேராக ஆசீர்வதி, ஆசீர்வதி. நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. அல்லேலூயா. நாமத்தில் இங்கிருந்து ஒரு பொறுமையோடு வார்த்தைக்காக இருக்கீங்கன்னா வேற ஒன்றும் பொறுமையை கொடுக்கல. தேவனுடைய வார்த்தை தான் அது நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வதிக்கும் வழி நடக்கும். ஒரு வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2 சாமுவேல் வாசிப்போம். 2 சாமுவேல் 22 5வது அதிகாரம் 22வது வசனம். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து இருக்கணும். தாவீது எருசலேமிலே அரசாட்சி இருக்கின்றார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் எதிரிகள் வந்து சூழ்ந்து இருக்கிறாங்க. எதிரிகள் சூழ்ந்து வந்து நிற்காங்க. தாவீதுக்கு என்ன செய்ய தெரியல. இந்த நேரத்தில் அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சின்ன காரியம்னாலும் உடனே நம்ம வானத்தை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். ஒரு நாள் ஒரு சாட்சி கேட்ட நேரத்தில் நான் ஒரு ஸ்லாப்லாம் இருக்க ஒரு பெரிய மாடி, அந்த மாடியில் இருந்து ஒருத்தர் வேலை செய்ய ஒரு வாலிப பிள்ளை மாடியில் அப்படி இருந்து வேலை செய்துக்கிட்டு இருக்குது. கீழே நின்று அந்த வார்டனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹாஸ்டல் வார்டன் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வாலிப மக்கள் திடீர்னு அப்படியே தலைக்கீழ அப்படி விழ போகிறோம். அது எத்தனையோ ஸ்லாப்புக்கு மேலே அந்த பொண்ணு இருக்கும். அப்படியே அதில் இருந்து அப்படி விழ போகிற நேரம் பார்த்து இவங்க கண்டிப்பாக அந்த பிள்ளை கீழே விட்டால் எனக்கு என்னதான் டெத் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு சட்டம் போட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவங்க சொன்னாங்களாம், இயேசுவே அப்படின்னு தான் சொன்னாங்க. சொல்லி முடிக்கும்போது பார்த்தா ஒரு சவுண்டே இல்லையா, இல்லை சத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுவே உங்களுக்கு நன்றி என்ன படிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்காங்க. அது ஒரு சன்சைடு இருக்கும். அந்த சன்சைடில் விழுந்து கீழே ஒரு பெரிய மெத்தை விரிச்சிருந்தாங்களாம். அது அந்த சன்சைடு தடிக்க அந்த மெத்தையில் விழுந்து சிரிச்சுன்னு கிடப்பாங்க. பிரைஸ்தலாட் அப்படின்னு நான் நேரில் கேட்ட ஒரு சாட்சி. அப்போ தேவன் வந்து அந்த இயேசுவே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்கீங்களா. அந்த நேரே அப்படியே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்லாப்பில் விழுந்து உடஞ்சி இதாயிடும். ஆனால் அந்த ஸ்லாப்பினுடைய நுனியானது லேசாக தட்டி அதுக்கு ஒரு மெத்தையில் அப்படியே விழுந்து கிடந்து சிரிச்சாக்கில் பிரைஸ்தலாட். ஆபத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை கண்காணித்து தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர், நுணுக்கமான செயல்படுகிற ஆண்டவர். இப்போ பெலிஸ்தர் வந்து சுற்றி சூழ்ந்துட்டாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. பெலிஸ்தருக்கு இந்த தாவீது ராஜாவுக்கு ஆண்டவரத்தில் கேட்குறாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 22 23வது வசனம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. நீ என்ன செய்யணும், அவர்களுக்கு நேரே போகக்கூடாது. இந்த பிரச்சனைகளை எனக்குமே ரொம்ப நேருக்கு நேர் நம்ம என்ன செய்யக்கூடாது. யார்கிட்டையுமே நேருக்கு சந்திச்சா பிரச்சனை தான் போடுவோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அவங்களுக்கு பின்னாலே போ, யாருக்கும் தெரியாம நீ பின்னாலே போய் நீ அந்த முசுக்கட்டை செடி தான், மரம் கிடையாது. ஆனால் எந்த கேள்வியும் கேட்கல. இந்த செய்தி நான் எடுக்கும்போது எனக்குள்ள வந்தது அதான், எந்த கேள்வியுமே கேட்கல. செடிகிட்ட போய் நீ உட்கார சொல்கிறீங்களப்பா, நான் ஒரு பெரிய வீரர், கையில் என்ன வச்சுருக்கேன், ஆயுதம் வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன், நான் எப்படி ஒரு செடிக்குள்ளே போய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கல.
அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றது அதான். உடனே கீழ்ப்படிச்சு அந்த செடிகளுக்குள்ள அவங்களுக்கு பின்னால ஓடி போய் உட்கார்ந்துருக்காரு. இல்லை என்ன காரியம் நம்ம கண்டுபிடிக்க அப்படின்னா, காரியத்துல தீவிரமாக இருக்கின்றார். எதிரியை ஜெயிப்பதற்காக தீவிரமாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட எதிரி அநேக நேரத்துல நம்மோட போராடி கொண்டே தான் இருப்பான். எப்போ நம்மளை வீழ்த்தலாம். இந்த ஆண்டவருடைய வாழ்க்கையில ஜெபிக்க ஜெபிக்க நீங்க நெருங்க நெருங்க அவனுக்கு என்ன வரும் தெரியுமா? நம்ம மேல ஆக்ரோஷமா இருக்கும். ஏன்னா பரலோக ஆட்சியை நமக்காக திறந்துட்டு ஆசீர்வாதம் ஆண்டு கை நிறைய வச்சுக்கிட்டே இருக்காரு. சமாதானத்தை வச்சுட்டு இருக்காரு, சுகத்தை வச்சுட்டு இருக்காரு, பலத்தை வச்சுட்டு இருக்காரு. எல்லா நன்மைகளையும் நமக்கு அவர் வைத்துக் கொண்டு இருக்கின்றார். தெரியும், ஏன்னா அவன் எங்க இருந்தான்? பரலோகத்துல தான் இருந்தான். தேவன் எப்படி ஜனங்கள் மேல் இரக்கம் உள்ளவர் என்பதை அவன் அறிந்ததுனால அவன் ரொம்ப தீவிரமா செயல்படுறான். அதே சமயத்துல தாவீதும் அப்படியே சுற்றி வந்து முசுகட்ட செடியின் நடுவில் அவர் இருக்காரு, உட்கார்ந்துருக்காரு. அடுத்த வசனம் 2 சாமுவேல் 22வது அந்த 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும். 24 முசுகட்ட செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. இப்போ முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சல். முசுக்கட்டை செடிகளில் என்னதான்? முசுக்கட்டை செடிகளில் பயப்படுங்க செடிகளில் ஒரு வேப்பம் மரம், எவ்வளவு பெரிய வேப்பம் மரம், ஆனா அந்த நுனி கொழுந்து எப்படி இருக்கும்? செத்துக்காண்டுக்கு நம்ம இப்படி பறிச்சிடலாம். அப்போ ஒரு செடியின் நுனி எப்படி இருக்கும்? அப்படி சின்ன ஒரு கொழுந்து. நம்ம ரோஜா செடி தழுத்து வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் அந்த கொழுந்து, லேசா இருக்கும். அதுல என்ன உண்டாகும் அப்படின்னா இரைச்சல் உண்டாகும். ஒரு செடியின் கொழுந்துல நுண்ணியில ஒரு இரைச்சலை உண்டாக்குகிறார். எதுக்கு அந்த இரைச்சலை உண்டாக்குகிறார்? சத்தம் கேட்கும். அப்ப அங்க யார் வந்துட்டான்னு அர்த்தம்? கர்த்தரங்க வந்துட்டாரு, தேவனங்க வந்துட்டாரு. அவர் வந்ததுனால செடிகள் ஆச்சு. தலையிலையா அவர் அங்க வந்த உடனே செடிகளுக்கெல்லாம் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. எப்பா யார் வந்துட்டார்? தேவனே வந்து இறங்கிட்டார். அவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்கம்மா. அந்த ஆர்ப்பாட்டம் தாவீதுக்கு கேட்டது. அப்போ நினைச்சிட்டாரு, இயேசு வந்து விட்டார், நமக்காக தேவன் அங்கே வந்து விட்டார். எவ்வளவு பெரிய கடவுள்! இந்த கடவுள் வந்து ஒரு மனசுகிட்ட இப்படி வந்து உட்கார்ந்து இருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் அருமையானவர்களே, நீங்க உண்மையிலேயே ஒரு பாக்கியவதிகள் தான் நான் சொல்வேன். இந்த எவ்வளோ கஷ்டம், இவ்வளவு தொலைல இருந்து எப்படியும் குறைஞ்சது 4:30 மணில இருந்து நீங்க கிளம்பிருப்பீங்க. போகணும் இப்பட பாத்திரத்தை விட கதை இதை செய்ய என்ன தலை செய்வ ஒவ்வொன்றா செய்து நீங்க எப்படியும் நீங்க 6 மணிக்குள்ள இங்க வந்துட்டீங்க. எப்பவுமே பிரயாசப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு முசுக்கட்டை செடிகளின் நுனிகள் அசையும். அங்கே தேவன் வந்து இருப்பார், கண்ணீரை துடைப்பார். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனா அவர் நம்ம கூட தான் இருக்காரு, கூடயே இருக்காரு, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்முடைய பக்கத்திலே இருக்கிற ஆண்டவர். இப்போ செடிகளின் நுனிகள் அசையும் போது ஆண்டவர் இங்கே வந்துட்டார். இன்னைக்கு உங்களுக்கு அசையும். அல்லேலூயா. செடிகளின் நுனிகள் உங்களுக்கு அசையும். தேவன் அங்கே வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அந்த வசனத்துல நான் என்னென்ன எழுதிருக்கேன் அப்படின்னா, செடிகளின் நுனிகள் அசைகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை பார்த்து கொண்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேட்கணும், செடிகளின் நுனிகளை, முசுக்கட்டை செடி நுனிகளை என்ன செய்துட்டு இருக்கணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, செயல்படுதல். என்னது? செயல்படுதல். சரி, ஆண்டு வந்துருவாங்க, எப்படி அதில் ஜெயின் வந்துருவாங்க அப்படிலாம் இல்லை. அவன் என்ன செய்யறான்? அந்த செடிகளின் நுனிகளை பார்த்து கொண்டே இருக்கின்றான். நம்மளும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில சரி, இப்படி நம்ம வாசிக்கிட்டே இருப்போம், பைபிள் படிச்சுட்டே இருப்போம். கர்த்தர் எனக்கு என்ன பேசுகிறார் அப்படின்னு நம்முடைய மைண்டை சிந்தனைக்குள்ள கொண்டு போகும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்படி நிறைய காரியங்களை நானும் என்னுடைய வாழ்க்கையில பார்த்துட்டு அநேகர் அதை சொல்லியிருக்காங்க, எப்படி கர்த்தர் நம்மோடு பேசுவார் அப்படின்ட்டு. அப்போ இந்த செடிகளின் நுனிகள் அசைகிறத நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெலிஸ்தர் வந்திருக்காங்க, அது இப்போ மேட்ரு இல்லை. எனக்கு செடி எப்போ அசைய போகுது, அதனுடைய நுனி எப்போ அசைய போகுது அப்படிங்கிறதை பார்த்து கொண்டு இருக்கின்றார். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதை அவர் கவனமாக இருக்கின்றார். அதில் என்ன இருக்கார்? கேர்லெஸ்ஸாக இல்லை, கேர்ஃபுல். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களும் கேர்லெஸ்ஸாக இழந்திருக்கும் தெரியுமா? நிறையா. இங்கே நிதானமாக உட்காந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சைன் வாங்காமல் விட்டுட்டாங்க. இதில் ஒரு இப்போ எங்கள் ஊரில் ஒரு
ஒரு அக்கா வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான், அவன் மகன் வந்து அமெரிக்காவில் இருக்கான். அந்த பிள்ளை சிஸ்டராக இருக்குது. அந்த பிள்ளை எனக்கு அன்றைக்கி ஃபோன் பண்ணிச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க பெரியப்பாவுக்கு இவங்க இருக்கிற அந்த பண்ண வீட்டுக்கு பதிலாக ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க பெரியப்பா இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. ஆனால் இந்த வீடு 2 சென்ட் தான். இவங்களுக்கு 5 பிள்ளைகள். அவங்களுக்கு பையங்க நல்லா வசதியாக கொடுத்தாங்க. இது 5 பிள்ளைகளை இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிள்ளைகள் இந்த அவங்க பெரியப்பா பையன் வந்து இந்த 2 சென்டில் எனக்கு இடம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா நினைச்சிருக்காங்க, ஏற்கனவே உனக்கு இடம் கொடுத்துட்டாங்க, நிலம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்ய கேட்க மாட்டாங்க. ஏன்னா என்ன இல்லை, எடுத்து இல்லை. அப்போ இது என்னது, கேர்லெஸ் தானே. கவனக்குறைவு இருந்ததுனால நான் அன்னைக்கு உனக்கு அதை கொடுத்துட்டேன், இன்னைக்கு இதை எனக்கு நீ தந்துட்ட, கொடுத்தாச்சு, நம்ம 2 பேருக்குள்ள சொத்து பிரச்சனை இல்லை என்ற ஒரு முடிவை எழுதி இருக்க வேண்டும். அந்த கேர்லெஸ்னால இன்னைக்கு எல்லாருக்குள்ள என்ன சமாதானம் இல்லாமல் இருக்குது. உறவுகளில் பிரச்சனைகள். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்ல, அதான் நம்ம மெயினானது. நம்ம வாழ்க்கையே பரலோக ராஜ்யத்துக்காக தான் என்ன வாழ்கிறோம். அப்போ கவனக்குறைவு. நம்ம நிறைய அப்படி மிஸ் பண்ணியிருக்கோம். நிறைய நம்ம என்ன செய்யிருக்கோம், பண்ணியிருக்கோம். படிக்கிற காலத்தில் படிக்காமல், ஏன்னா இந்த காரியத்தை இப்படி செய்யணுங்கிறத செய்யாமல், ஒரு இடத்துல வீடு கட்டுறதுக்கு சொக்காரங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி அஸ்திபாரம் போடுறோம், உங்கள் இடத்த நீங்கள் பார்க்கணும், உடனே வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து யாருமே என்ன செய்யலை, போகவே இல்லை. அவங்க 3 அடியை உள்ளே எடுத்து கட்டிட்டாங்க. இப்போ போய் சண்டை போட்டால் என்ன நடக்கும்? பில்டிங் எழுப்பியாச்சு, பெரிய பேலஸாக கட்டியாச்சு. 3 சென்ட். இப்போ இவங்களுக்கு பாதையும் இல்லை, வீடே கட்ட முடியாமல் ஆகிட்டு. அப்போ அந்த பிரச்சனைக்கு நான் ஏன்ட்ட வந்தாங்க. நான் என்ன சொன்னேன், அவங்க கூப்பிட்டு அன்றைக்கி போயிருக்கணும் வேண்டாமா? பேர் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு பிள்ளையை அனுப்பியிருக்கலாம் பக்கத்தை கொடுத்து, ஒன்றும் செய்யாததுனால. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஒவ்வொரு காரியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். இவர் அந்த செடி அசையும் போது அவர் பார்த்துட்டே இருந்ததுனால தான் பெலிஸ்தரை ஜெயிக்க முடிஞ்சது. கவனிக்காம வேற பக்கம் பார்த்துக்கிட்டு வேற எதையாவது யோசித்துக்கிட்டு நம்ம பின்னால வீரர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற சிந்தனையை சிதறடிக்க விடவில்லை. கரெக்டாக அவர் என்ன செய்தார், அந்த செடி நுனியையே பார்த்துட்டு இருக்கார். தேவன் அங்கே தான் வருவார். அல்லேலூயா. ஒரு பெரிய இன்டர்வியூ நடந்துச்சு போலீஸ். எல்லாமே அந்த பையன் வச்சு போயிட்டான். எல்லாமே ஓகே தான், என்னென்ன ரன்னிங்லையா எல்லாமே. கடைசியில் ஒரு நேர்முக தேர்வு, ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஓரல். அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னால் உடனே அப்பாயின்மெண்ட். அப்படி எல்லாத்துலேயும் ஜெயிச்சாச்சு. கேள்வி கேட்க போகிறாங்க, வரிசையாக ஒருத்தராக போயிட்டு இருக்காங்க. இந்த பையனுடைய லைன் வந்துச்சு. பக்கத்தில் ஒரு ஹிந்திக்காரன் நிற்கிறான், இன்டர்வியூ எடுக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. அப்போ இவர் ஒரு கேள்வி கேட்டார். கேட்கும்போது இவர் டக்குன்னு ஹிந்திக்காரனை பார்த்துட்டான். கேள்வி என்னன்னு தெரியல. என்ன சார் அப்படின்னா, கெட் அவுட், வெளியே போ. காலில் விழுந்து 2 காலையும் அந்த சாருடைய 2 காலையும் கெட்டி பிடிச்சிட்டு அழுதானா. எங்ககிட்ட யாருமே டிகிரியே வாங்கலை, எங்ககிட்ட எல்லாருமே படிக்காதவங்க. நான் மட்டும்தான் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கேன். எங்கள் அப்பா நான் ரொம்ப சின்ன வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. என்னென்னவங்க சொன்னாங்களா, நீ போலீஸ் ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு உனக்கு ஃபோன் வரும்போது அடுத்து நீ என்ன செய்யணுங்கிற ஐடியா உடனே உனக்கு தோணணும். நீ இன்னொரு காரியத்தில் நீ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா, இதில் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா உன்னையால் இந்த வேலையை செய்யவே முடியாது. முடியாது. அந்த அழுதாங்க பார்க்கணும். என்கிட்ட கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்துச்சு. எதுக்கு அந்த ஹிந்திக்காரனை நான் பார்க்கணும், எனக்கு தேவையில்லை. நான் என்ன செய்யணும், முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவன் முகத்தையே பார்க்கணும். என்ன கேள்வி கேட்க போகிறான், ஒரே கேள்வி தான். இல்லை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரே கேள்வி தான். இந்த ஒரே கேள்வி மிஸ் பண்ணதுனால இன்ன வரைக்கும் ஒரு தொழில், சரியான தொழில் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், இன்ன வரைக்கும் என்ன வாழ்க்கையில் கஷ்டம். அவர்களே இன்றைய வாழ்க்கையில் கூட அப்படி தான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த குடும்ப காரியத்திலையும் சரி, நம்ம கேட்கலாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். இவர் அப்படி இருந்ததுனால தாவீது ராஜா ஜெயம் எடுத்தார். அப்போ முதலாவது அவர் நுனிகளை செடிகளை பார்த்து கொண்டு இருந்தார். அடுத்து இந்த இறைச்சில அவர் என்ன செய்கிறாரு, கேட்கிறார். 2வது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே மிகுந்த கவனமாக இருந்தார், கேட்டார். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, அது கேட்கும் போது நீ சீக்கிரமாய் எழுப்பி சத்தம் கேட்டுல உடனே என்ன செய்யணும், எழுப்பிடணும். எழுப்பி உடனே போக வேண்டும். நல்லா யோசித்து பார்த்தேன். கடைசியில் என்ன அப்படின்னு பார்த்தா கிருபை தான் வேணும். நிறைய காரியங்கள் அப்படி யோசித்து பார்ப்பேன். இது ஒரு ப்ளஸ், நம்ம நல்லா சர்ச்சைக்கு போன ஒரு ப்ளஸ் தான், நம்ம நிறைய ஃபாஸ்டிங் இருந்த ஒரு ப்ளஸ் தான்.
நிறைய தான தர்மங்களை செய்கிறோம், பிரஸ்தான் எல்லாம் இருந்தாலும் கடைசியில் நீங்கள் அப்படியே கொண்டு வந்து சீக்கொட்டு போட்டு பார்த்தீங்கன்னா விடை வந்து கிருபைன்னு தான் வருது. அந்த கிருபை மட்டும், இந்த கிரேஸ் மட்டும் இல்லைன்னா என்னதான் நம்ம நீச்சல் அடித்தாலும் உண்டு நடக்காது. அந்த அதான் கருத்து நம்ம நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் நடக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபைகள். இந்த கிருபைக்காக நம்ம அவர்கிட்ட ரொம்ப கேட்கணும். கிருபை வேணும்னா என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்தா கிருபை கிடைக்கும்? டக்குன்னு சொல்லுங்க. அதிகாலையில் எழுந்திருக்கும் போது கர்த்தர் கிருபை தருவார். வேற என்ன முக்கியமான ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு. என் மட்டையிலும் படுது. கிருபை எப்ப பெருகும்? ஸ்தோத்திரத்தினால கிருபை தான். சிம்பிள். ரொம்ப ஒரு எளிய ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஸ்தோத்திரம் செலுத்தினா கிருபை கிடைக்கும். இது கூட தெரியாமல இருக்கீங்க. நீங்க எப்பெல்லாம் ஸ்தோத்திரமா நன்றிப்பா சொல்றீங்க அப்பெல்லாம் கிருபை அப்படியே டக்குன்னு நூறு மாதிரி இப்படி தொடர்ச்சி அப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும் மக்களே, வந்துகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம் பஸ்ல போனாலும் எங்க நீங்க போயிட்டு இருந்தாலும் இந்த ஸ்தோத்திர பணியை நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நான் ஏஜிக்கு ஒரு அக்கா என்னை கூட்டி போயிருந்தாங்க, ஏஜி சபைக்கு. அப்போ அன்னைக்கு அந்த பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு காளையை வெட்டி நீ கர்த்தருக்கு பலி செலுத்துற அப்படின்னாங்க. அப்போ நீ 1000 ஸ்தோத்திரம் 10 ஸ்தோத்திரம் நீ சொல்லும்போது இன்னைக்கு நீ 10 காளையை வெட்டிட்ட, நீ 1000 காளையை வெட்டி நீ கர்த்தருக்கு பலி செலுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னைக்குமே நைட்டு நான் உட்காந்து ஸ்தோத்திரமா சொல்லும்போது ஒரு காளை, இப்போ ஒரு காளை எவ்வளவு இருக்கும்? ஒரு காளை மாடு 50,000 40,000 குறையாம இருக்கும். 40,000 50,000 80,000 வரைக்கும் இருக்கும். அது அந்த காலத்துல சர்வாங்க தகனபடி அவங்க கொடுத்தாங்க. அதே போல இன்னைக்கு நீங்க ஸ்தோத்திரமான உள்ளத்துல உணர்ந்து கேர்ஃபுல்லா கர்த்தரை பார்த்து நன்றிப்பா இந்த கிருபை. ஒரு நாள் ஒருத்தங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வருவதுக்குள்ள ஈரப்பழைய கசங்கி யார்ட்டையும் சொல்லாம முகமே சோர்ந்து சாப்பிட மனசு இல்லாம தூக்கம் வராம கடைசியில் அந்த ரிசல்ட் ஏற்ற நேரம் வர வரைக்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அந்த கவனமாக இருக்காங்க. கடைசியில் பார்க்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லியாச்சு. உன்னை அவங்க அந்த இடத்துல வரும்போது எத்தனை நாவாலும் மெய்ப்பேன், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. நாம எப்படிப்பா உமக்கு நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உங்களை காப்பாற்றி விட்டுட்டாருன்னா இன்னைக்கு நீங்க துதிக்கிற துதி இன்னொரு ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம். அப்ப நீங்க இன்னைக்கு நைட்டு உட்காந்து இப்ப நீங்க போகும்போது நீங்க ஸ்தோத்திர துதி உமக்கு நன்றி ஆண்டவரே எப்படிப்பா நன்றி சொல்வேன், எத்தனை நாளுமே துதிப்பேன் அப்படி நீங்க சொல்லும் போது ஆல்ரெடி உங்களுக்கு இன்னொன்று ரெடி ஆகிடும். ஆயத்தம் என்னதான் ஆயத்தம். அப்போ உங்களுடைய கண் காணும்போது நமக்கு அது ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஒரு நன்றி சொல்லாம இருக்கவே, மனுஷனுக்கும் நன்றி உள்ளவங்களா இருக்கணும், தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். தேவனுக்கு நன்றி உள்ளவங்க மனுஷன்ட்டு எப்படி இருப்பாங்க, நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்க. இப்போ முசுகட்டை செடிகளின் நுனிகள் அசையும் போது கர்த்தரங்கே வந்து விட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் செய்து பெலிஸ்தரை கேபாத்தோட துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தார். இந்த 24ல கடைசியில பின்னால பாருங்க, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா வீரம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், எல்லாம் முன்னால செல்கிறார், ஓசன்னா வீரம் பாடுவோம். வேகம் செல்லிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. விசுவாசிக்கீங்களா? நீங்க எங்க இருக்கீங்க? அங்க உங்க கணவனுக்கு முன்னால் ஆண்டவர் இருக்காரு. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு முன்னால் ஆண்டவர் இருக்காரு, உங்க பேரண்டத்துக்கு முன்னால் ஆண்டவர் இருக்காரு. எல்லாருக்கும் முன்பாக தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி சென்றிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அருமையானவர்களே. இப்போ செடிகள் அசையும் போது ஆண்டவர் அங்கே உனக்கு முன்பாக புறப்பட்டு சென்றிருப்பார். இது 25 என்ன வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. முறிய அடிச்சிட்டாரு.
நம்ம எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல், கேர்ஃபுல். ஏன் இந்த காரியம் இன்னும் நடக்கலை, ஏன் இதில் ஜெயம் எடுக்கலை, ஏன் இது எனக்கு இன்னும் கிடைக்கல, கவனமாக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னோட ஒரு வார்த்தை நீங்கள் பேசுங்க. எதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது? நான் இதெல்லாம் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு முன்னாக்க வந்து ஒரு வார்த்தை அடிக்கடி எனக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு. அதை சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். திருப்பி நானும் சரி அதை எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். நேற்று ராத்திரி 12 மணிக்கு மேலே குரூப்பில் இது மெசேஜ் போட்டுட்டு படுத்துட்டேன். நான் தள்ளி படிச்சுட்டு முடி படுத்தாச்சு, எஸ்வேரிச்சுட்டு நல்லா நன்றிலாம் சொல்லிலாம் முடிச்சுட்டு திருப்பி எனக்கு இந்த வேர்டு என் முன்னால் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறைய பேர் சில காரியத்துக்காக பொருத்தனை பண்ணியிருக்கீங்க. இது நடந்தா, இது எனக்கு கிடைச்சா நான் இதை செய்வேன். அது பணமாக இருக்கலாம், சாட்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு தர்மம் கொடுப்பதாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கீங்க. அந்த பொருத்தனை வெயிட்டிங்கில் இருக்குது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த பொருத்தனையை செலுத்துறதுக்காண்டி சீக்கிரமாக அற்புதத்தை செய்திருக்கப்பா. நான் இந்த இடத்துல சாட்சி சொல்வேன், நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், இது வெயிட்டிங்கில் இருக்க, நாளாகுத, சரி நான் துடிக்கிறேன், இந்த பொருத்தனையை சீக்கிரமாக செய்யணும், நான் துடிக்கிறேன். நீங்கள் தானே சொன்னீங்க பொருத்தனை செய்யாத, செய்த உடனே செலுத்து, தாமதம் பண்ணாத. உன்னை யார் கேட்டா பொருத்தனைய? உன்னை யார் கேட்டா? நான் கேட்டேன், நான் பொருத்தனைய நீ தானே பண்ணுனேன், அப்படி அதை உடனே செய்யின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இப்போ நான் செய்ய துடிக்கிறேன், காரியம் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிற ஆண்டவர். ஒரு மாதம் கிடக்க கூட இருக்கும். நான் சரி எழுதுவோம், நான் சரி, ஏன்னா எழுதாத கணக்கு தீராதில்லை, வராது. எழுதாத கணக்கு அழுதாலும், நீ லட்சம் கொடுத்துட்டு போய் நீங்கள் அன்னைக்கு தந்தேன்னு கேட்டு நீங்கள் எப்படி தான் அழுதாலும் வரவே வராது. ஆனால் எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது பேசும். அதனால் ஆண்டவரே நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, நான் பொருத்தனை செய்யணும், இந்த பொருத்தனை நிறைவேற்ற நான் துடிக்கேன், சீக்கிரமாக செய்யணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? எம்மா என் பிள்ளை என்னம்மா அறிவாக இருக்குது, என்ன ஒரு அறிவு. இந்த பைபிளை படித்து என் பிள்ளை நல்லா அறிவாயிட்டு, செய்தியை கேட்டு நல்லா அறிவாயிட்டு, அப்படி தானே நினைப்பாங்க ஆண்டவர். நல்ல பிள்ளைங்க பாராட்டுவாங்கல்ல நம்மளை எல்லாரையும். அல்லேலூயா. நீங்கள் கூட நிறையா பொருத்தனை வச்சிருக்கீங்க, சீக்கிரமாக செய்வீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பெலிஸ்தரை தாவீது ஒரு செடி அசைவுல தான் கர்த்தர் முன்னே போய் ஜெயித்தது. யார் தான்? இயேசு தான், தேவன் தான். இவர் என்ன ஒன்றும் முடியாது. சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம், சிவந்த மேனி, ஆமாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்காரு, அழகிய கண் இருக்க. சில பிள்ளைங்க கண்ணுப்படி பார்த்துச்சிட்டாங்க, பெரிய கண்ணாக. எனக்கு ஒரு வீடியோவில் விளையாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, பாக்கி இது ஃபுட்பால் விளையாட்டுறதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தர் பேசலாம், கண்ணு மட்டும் இவ்வளோ தட்டி இருக்கு. அதான் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கும்போது மூக்கும் முடியும், மூக்கு கண்ணு நல்லா இருக்கு அப்படின்னா சரியாயிடும் பொண்ணு. அது கண்ணு அவ்வளோ பெரிய கண். அதே மாதிரி தாவீது ஆள் சின்னவனாக இருந்தாலும் கண்ணு அப்படி இருந்திருக்கும் போல, பெரிய கண்ணு அப்படி உண்டுட்டு இருந்திருக்கும் போல. ஆனால் அவருடைய பலத்தில் ஒன்றும் இல்லை, தேவனுடைய பலத்தில் பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் பொல்லாதவங்க. அவங்க எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அடித்து நொறுக்கி தேசத்தை ஜெயிக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, முடியவே இல்லை. கர்த்தர் நல்லவர், அவங்களோடு இருந்து ஜெயம் கொடுத்தார். தாவீது ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய கிருபை செடிகளுக்கு முன்பாக அவர் புறப்பட்டு வந்து பெலிஸ்தரை முறியெடுத்து ஜெயம் கொடுத்தார். நமக்கு இன்றைக்கி வந்திருக்கவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு ரோதமான சகல பெலிஸ்தர், அது எந்த பேயாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கு ஸ்பாட் இமீடியட்லி ஜெயம் கொடுக்குற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஓசனா இயேசுராஜா முன்னே செய்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு இருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, கட்டம் செய்யுங்க. சரி, ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நேரத்துக்காக நீ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி.